சூழ்நிலையிலேயும் அவர் பேசுகிற வார்த்தைகள், அவர் மனிதர்களோடு கையாளுகிற செயல்பாட்டு விதிமுறைகள் என்று எல்லாவற்றிலும் ஒரு கவர்ச்சி காட்டியவர் யாசர் அரபாத். அதை தாண்டி ஆயுதங்களை திறம்பட கையாளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைத்தளபதியாக தன்னைத்தானே உருவகப்படுத்தி உருவாக்கி கொண்டவர் தான் யாசர் அரபாத். யாசர் அரபாத் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இன்றைக்கு 21 ஆண்டுகளை பாலஸ்தீனம் தாண்டி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மாபெரும் தலைவனின் சரியான ஆரம்பமும் பிழையான முடிவும் பற்றிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாற்றில் யாசர் அரபாத் ஐநாவிலே உரையாற்றியதும் அந்த உரையின் போது கூஃபியாவை அணிந்து கொண்டிருந்ததும் கூட சர்வதேச அளவிலே பாலஸ்தீனத்தை அடையாளம் காட்டிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் ஐநாவில் யாசர் அரபாத் ஆற்றிய உரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பல கிளை சகோதரர்களுக்கும் பாரிய விமர்சனங்களை தோற்றுவித்தது. யாசர் அரபாத் அந்த இடத்தில் இருந்துதான் திசை மாறுகிறார் என்கிறது வரலாறு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக பாலஸ்தீனம் தொடர்பான பல விவகாரங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். பாலஸ்தீனம் என்றால் என்ன, அதிலே என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு பரந்துபட்ட அறிவை இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சியோட இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னா, பாலஸ்தீனத்தினுடைய தேச தந்தையாக அல்லது பாலஸ்தீன போராட்ட வரலாற்றின் ஒரு மைட்கல்லாக பார்க்கப்படக்கூடிய ஒருவர்தான் யாசர் அரபாத். யாசர் அரபாத் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இன்றைக்கு 21 ஆண்டுகளை பாலஸ்தீனம் தாண்டி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மாபெரும் தலைவனின் சரியான ஆரம்பமும் பிழையான முடிவும் பற்றிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு பல தளபதிகளை தலைவர்களை கண்டிருக்கிறது. அதிலே ஷேக் அகமது யாசின் அவர்களுக்கு பிறகு பாலஸ்தீனம் கண்ட ஒரு துடிப்பான தலைவராக யாசர் அரபாத் அவர்கள் தான் பேசப்படுகிறார்கள், பேசப்படுவார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் யாசர் அரபாத் அவர்களுடைய இறுதி காலகட்டத்தினுடைய அவர் எடுத்த முடிவுகள் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தையே கேள்விக்குட்படுத்தும் வகையில் மாறிவிட்டது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையான சூழலாக மாறியிருக்கு. அதை தாண்டி அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்த ஃபத்தாஹ் அமைப்பு, அவராலேயே உருவாக்கப்பட்ட தற்போதைய பாலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையின் தலைவராக நான் தான் ஜனாதிபதி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸினுடைய துரோகங்கள், அவரை சுற்றி இருந்தவர்களுடைய ஊழல் மோசடிகள், ஈவன் யாசர் அரபாத் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே ஃபத்தாஹினுடைய தலைவராக, பிஎல்ஓவினுடைய தலைவராக, பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவராக அவர் செயல்படுகிற காலத்திலேயே அவர் மீதும் அவருடைய ஆட்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளே வைக்கப்படுகிற அளவுக்கு நிலைமை மாறி போனது. என்ன நடந்தது? யார் இந்த யாசர் அரபாத்? அவருடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பித்தது, முடிவு எப்படி இறுதியானது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஃபத்தாஹ் என்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட யாசர் அரபாத் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதராக சமூக மட்டத்திலும் அரபுலகத்திலும் அறியப்பட்டார் என்று சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அவர் பேசுகிற வார்த்தைகள், அவர் மனிதர்களோடு கையாளுகிற செயல்பாட்டு விதிமுறைகள் என்று எல்லாவற்றிலும் ஒரு கவர்ச்சி காட்டியவர் யாசர் அரபாத். அதை தாண்டி ஆயுதங்களை திறம்பட கையாளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைத்தளபதியாக தன்னைத்தானே உருவகப்படுத்தி உருவாக்கி கொண்டவர் தான் யாசர் அரபாத். யாசர் அரபாத் அவர்கள் அபு அம்மார் என்கிற பெயரில் அறியப்படுகிறார். அபு அம்மார் என்றால் யாசர் அரபாத், யாசர் அரபாத் என்றால் அபு அம்மார். இவர் பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியிலே முதியவர் அல்லது அபு அம்மார் என்கிற பெயரில் அறியப்படுகிறார். எப்படி தமிழக மக்கள் தமிழகத்தினுடைய
பாலஸ்தீனத்தினுடைய புறையோடி போயிருந்த மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தமிழக மக்களுக்கு மத்தியிலே திராவிட சித்தாந்தத்தை தந்தை பெரியார் விதைத்தார் என்பதற்காக ஈவேரா பெரியாராக மதிக்கப்படுகிறாரோ அதே அளவுக்கு பாலஸ்தீன சுதந்திர போராட்டத்தின் ஒரு மாபெரும் மைல்கல்லாக செயல்பட்டார் என்பதற்காக பாலஸ்தீன மக்கள் இவரை முதியவர் என்கிற வார்த்தையை கொண்டு கண்ணியமாக அழைப்பார்கள். அவர்தான் அபு அம்மார் என்கிற யாசர் அரபாத். இவருடைய மரணத்தில் இன்று வரைக்கும் ஒரு மாபெரும் சந்தேகம் நிலவிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய இறுதி நாட்களில் யாசர் அரபாத் அவர்களை பாதித்த உடல் நோயால் அவர் மரணித்தாரா, அல்லது அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டாரா, அல்லது அவருடைய உடலுக்குள் அவரை அறியாமலேயே விஷம் செலுத்தப்பட்டதா என்கிற சந்தேகங்கள் இன்று வரைக்கும் நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு சின்னமாக எப்போதும் யாசர் அரபாத் மதிக்கப்படுகிறார் சர்வதேச மட்டத்தில் என்றால் அது மிகை அல்ல. பாலஸ்தீனத்தை மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த மூலமுடுக்கில் ஒரு அநியாயத்துக்கு எதிரான ஒரு புரட்சி நடைபெற்றாலும், உரிமைக்கான போராட்டங்கள் நடைபெற்றாலும் அந்த இடத்தில் யாசர் அரபாத் பேசப்படுகிறார் என்றால் அவருடைய மரியாதை சர்வதேச மட்டத்திலே தாக்கு பிடித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில தான் அவர் செய்த பல தவறுகள் பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியிலே மிக பெரும் விமர்சனங்களையும் உண்டாக்கி இருந்தது. 1936 காலப்பகுதிகளில் பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட மாபெரும் கிளர்ச்சியின் போது பல பேரும் தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்திய ஒன்றுதான் யாசர் அரபாத் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த கூஃபியா. இந்த கூஃபியாவுக்கென்று பாலஸ்தீனத்தில் தனியான கையாலேயே நெய்கிற இடங்கள் இருந்தது, ஃபேக்டரிகள் இருந்தது. எல்லாமே இந்த 2 ஆண்டு யுத்தத்தில் அழிக்கப்பட்டிருந்தாலும் பாலஸ்தீனத்தினுடைய கூஃபியா கருப்பு வெள்ளையாக இருப்பதை நீங்க பார்க்க முடியும். மற்ற நாடுகளுடைய கூஃபியாக்கள் சிகப்பு வெள்ளையாக அல்லது வேறு வேறு கலர்களில் இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் இந்த கூஃபியா என்றாலே யாசர் அரபாத் எல்லோருடைய முகத்துக்கு முன்னாலும் வந்து நின்று விடுவார். இதற்கு காரணம் என்னன்னா, முகத்தை மறைப்பதற்காக, அடையாளத்தை மறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த கூஃபியாவை எதிர்ப்பின் சின்னமாக, இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாக மாற்றி காட்டியவர் யாசிர் அரபாத் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சர்வதேச நிகழ்வுகளில் இவர் இதை அணியாமல் எதிலேயுமே பங்கெடுத்தது கிடையாது. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் யாசர் அரபாத் கூஃபியாவோடு தான் கலந்து கொள்வார். எனவே கூஃபியாவை சர்வதேச அடையாளமாக அறிமுகப்படுத்தியவர் யாசிர் அரபாத்தாகத்தான் பார்க்கப்படுகிறார். அவரும் ஒரு தேசிய சின்னமாகவும் கூஃபியாவும் பாலஸ்தீனத்தினுடைய தேசிய சின்னமாகவும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிற நேரத்தில் இவர் எங்கு பிறந்தார், எந்த நாளில் பிறந்தார் என்பது தொடர்பான பாதுகாக்கப்பட்ட இதுதான் என்று உறுதியாக சொல்லக்கூடிய ஆவணங்கள் இல்லை என்கிறது அல் ஜசீரா. குறிப்பாக 1929 முகமது யாசர் அப்துல் ரவுஃப் அரபாத் அல் கூதா அல் ஹுசைனி என்கிற பெயரில் ஜெருசலமில் பிறந்தார் என்று இவர் பரவலாக அறியப்படுகிறார். இவர் பிறந்த இடம் ஜெருசலம் என்று அறியப்படுகிற அதே நேரத்தில் இவருடைய தகப்பனார் ஜெருசலம்ல இருந்து குடிபெயர்ந்து கெய்ரோவுக்கு போனதுக்கு பிறகு ஈஜிப்டினுடைய கெய்ரோவுல தான் இவர் பிறந்தார் என்று அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் என்று சொல்லுகிற சில ஆவணங்கள் சொல்கிறது என்கிறது அல் ஜசீரா. எனவே இவர் ஜெருசலம்ல பிறந்தாரா அல்லது கெய்ரோவுல பிறந்தாரா என்பதில் கருத்து வேறுபாடுகள் நிலவக்கூடிய நிலையில் அபு அம்மார் அல் ஹுசைனி என்கிற குடும்பத்தை சேர்ந்தவராகத்தான் யாசர் அரபாத் இருக்கிறார். இவருடைய தாயார் ஜெருசலம்ல இருக்கக்கூடிய அபு அல் சவுத் குடும்பத்தினுடைய பிரபலமான குடும்பத்தினுடைய ஒரு பெண்ணாக அறியப்படுகிறார். எனவே இவர்களுடைய தகப்பனார் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் யாசர் அரபாத் உண்மையில் ஜெருசலமில் பிறந்தாரா அல்லது கெய்ரோவில் பிறந்தாரா என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் பிரித்தானியா பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி விட்டு செல்கிறார்கள். இஸ்ரேலை உருவாக்கி விட்டு செல்லுகிற போதுதான் பாலஸ்தீனத்தில் பல தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துகிறது. பாலஸ்தீன மக்கள் மீது அநியாயங்களை செய்கிற போதெல்லாம் யாசர் அரபாத் இளமை பருவத்தை அடைந்திருந்தார். அப்துல் காதிர் அல் ஹுசைனியினுடைய தலைமையில் அவர் இந்த போராட்டங்களில் எல்லாம் பங்கெடுத்தார் என்கிற பதிவுகளை அல் ஜசீரா அழகாக சுட்டிக்காட்டுகிறது. அதை தாண்டி அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே பாரிய யுத்தங்கள் எல்லாம் ஏற்பட்ட நேரத்தில் அதை தொடர்ந்து ஏற்பட்ட யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு பிறகு ஜெருசலமை விட்டு
விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் யாசர் அரபாத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர் ஜெருசலமில் இருந்து வெளியேறி காசாவுக்கு போகிறாரு. காசாவில் தான் தன்னுடைய பட்டப்படிப்பை மேற்கொண்டு படிப்பை முடிக்கிறார். பிறகு அங்கிருந்து கெய்ரோவுக்கு பயணமாகிறார். ஒரே நேரத்தில் பொறியியல் துறையில் படித்து இராணுவ பயிற்சியையும் கெய்ரோவிலேயே பெற்றுக்கொள்கிறார். அவர் பொறியியல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அதை தொடர்ந்து வெப்பன் பயிற்சிகள் எல்லாம் இராணுவ பயிற்சிகளை எல்லாம் கெய்ரோவிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியவர். 1950களுடைய முதல் பாதிகளில் எகிப்தில் பாலஸ்தீன மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அறிவுஜீவிகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையை உண்டாக்கி கொள்கிறார். எனவே யாசர் அரபாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் மாபெரும் புரட்சிக்குரிய காலகட்டமாக பார்க்கப்படுகிற அதே நேரம் ஒரு இன்ஜினியராக வேலை செய்ய குவைத்துக்கு பயணமாகிறவர் குவைத்திலே வேலை செய்து கொண்டே பாலஸ்தீன பெரும்புள்ளிகளை தொடர்பு கொள்கிறார். அவர்களுடனான நட்பை உண்டாக்குகிறார். பாலஸ்தீன சமூகத்தின் எழுச்சியை பற்றி அவர்களோடு பேசி அதற்கான ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்கிறார். குவைத்தில் இருந்து ஃபத்தாஹ் என்கிற சுருக்க பெயரால் அறியப்படுகிற பாலஸ்தீன தேசிய விடுதலை இயக்கத்தை உருவாக்கி கொண்டு ஜூன் 1967 அரபு இஸ்ரேல் 6 நாள் யுத்தம் முடிவுற்ற கையோடு யாசர் அரபாத் நேரடியாக பாலஸ்தீன ஆதரவு களத்துக்குள் நுழைகிறார். நுழைந்தது மட்டுமல்லாம அபு அம்மார் என்கிற பெயரில் யாசர் அரபாத் ஃபத்தாஹினுடைய செய்தி தொடர்பாளராக ஆரம்பத்தில் நியமிக்கப்படுகிறவர். பின்னர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு PLOவினுடைய தலைவராகவும் தேர்வு செய்யப்படுகிறார். மிகப்பெரிய பாலஸ்தீன போராட்ட அமைப்பான ஃபத்தாஹினுடைய அரசியல் மற்றும் இராணுவ தளபதியாகவும் யாசர் அரபாத் தேர்வு செய்யப்படுகிறார். இதுதான் யாசர் அரபாத்தினுடைய இளமை காலத்திலிருந்து அவர் அரச தலைவராக இராணுவ தளபதியாக ஆகுவதற்குரிய வருகையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு அரச தலைவராகவும் இராணுவ தளபதியாகவும் ஃபத்தாஹில் தேர்வு செய்யப்பட்டு ஒரு மாதத்திற்கு பிறகு அவரும் அவருடைய ஆதரவு பெற்ற அரபு படைகள் குறிப்பாக ஜோர்தானுடைய அப்போதைய இராணுவத்தில் இருந்த அவருடைய தோழர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் முதலாவது அரபு இராணுவ வெற்றியாக அறியப்படுகிற கரேம் இராணுவ வெற்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தான் அடைகிறார்கள். எனவே யாசர் அரபாத்தினுடைய தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாதத்திற்குள்ளாகவே அரபு நாடுகளே இஸ்ரேலோடு தோல்வி அடைந்திருந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மாபெரும் வெற்றியை அவர் ஈட்டி காட்டுகிறார். இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாற்றில் யாசர் அரபாத் ஐநாவிலே உரையாற்றியதும் அந்த உரையின் போது கூஃபியாவை அணிந்து கொண்டிருந்ததும் கூட சர்வதேச அளவிலே பாலஸ்தீனத்தை அடையாளம் காட்டிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் ஐநாவில் யாசர் அரபாத் ஆற்றிய உரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பல கிளை சகோதரர்களுக்கும் பாரிய விமர்சனங்களை தோற்றுவித்தது. யாசர் அரபாத் அந்த இடத்தில் இருந்துதான் திசை மாறுகிறார் என்கிறது வரலாறு. இந்த சம்பவங்களுக்கு முன்பதாக 1982 ஆண்டு பெய்ரூத்தை இஸ்ரேல் முற்றுகையிடுகிறது. இந்த நேரத்தில் பாலஸ்தீன தேசிய இயக்கம் அதே போன்று லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இரண்டு சாராரும் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுக்கிறார்கள். அமைப்பினுடைய வரலாற்றில் முதன்முறையாக அனைத்து பாலஸ்தீன பிரிவுகளையும் ஒன்றிணைத்து யாசர் அரபாத் நடத்திய மாபெரும் தாக்குதல்களாக இந்த தாக்குதல்கள் தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா யாசர் அரபாத்துக்கு கீழே பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து அமைப்புகளும் ஒன்றுபடுவதற்கு தயங்கிக் கொண்டிருந்தன. ஏன்னா இவரை எந்த அளவுக்கு நம்பலாம் என்கிற கேள்விகளே அவர்களுக்குள் எழுந்திருந்தது. ஆனால் இந்த 2 ஆண்டு கால யுத்தத்தில் நீங்க பார்க்கலாம், அத்தனை பாலஸ்தீன இயக்கங்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு கீழாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இதே யாசர் அரபாத்தினுடைய ஃபத்தாஹ் அமைப்பின் இராணுவ பிரிவு கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு கீழாக ஒன்றிணைந்து செயல்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே யாசர் அரபாத்தால் செய்ய முடியாததை இஸ்மாயில் ஹனியா, யஹ்யா சின்வார் உள்ளிட்டவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்திலே கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிற போது பாலஸ்தீன அமைப்புகள் எல்லாம் யாசர் அரபாத்தினுடைய பேச்சை கேட்கிறார்கள் என்கிற நம்பிக்கை யாசர் அரபாத்துக்கு என்றைக்கு ஏற்பட்டதோ அன்றிலிருந்துதான் அவருடைய ஆபத்தான பாதையும் ஆரம்பிக்கிறது என்கிறது அல் ஜசீரா. என்ன ஆபத்தான பாதை என்று பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனம் தொடர்பான ஐநாவினுடைய அனைத்து தீர்மானங்களையும்
PLO ஏற்றுக்கொள்வதாக அவர் ஐநாவிலே அறிவித்தார். நீங்க என்ன முடிவெடுத்திருக்கிறீங்களோ எல்லாவற்றையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார். இதுதான் பாலஸ்தீனத்திற்கு யாசர் அரபாத் செய்த துரோகமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் இந்த சம்பவங்களுக்கு உள்ளாகத்தான் ஆஸ்லோ உடன்படிக்கையில் ஈடுபடுறாரு, அமெரிக்காவோடு நெருக்கம் பாராட்டுகிறாரு, ஆயுதங்களை கீழே வைக்கிறதாக சொல்றாரு. இதெல்லாம் சொல்லும் போது பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கிற நாட்டை மீட்பதற்கான கூட்டணி படைகள் இதை ஆதரிக்கவில்லை, ஒருபோதும் எதிர்பார்க்கவும் இல்லை என்று சொல்லுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனம் என்கிற வீட்டுக்குள்ளாக, பாலஸ்தீன நாட்டுக்குள்ளாக ஒரு உள்முரண்பாடு தோற்றம் பெறுகிறது. முதல் தடவையாக பாலஸ்தீன போராட்ட குழுக்களே சகோதர தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். ஃபத்தாஹுக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கும் இடையில உள்முரண்பாடு உச்சம் தொட்டு இரண்டு சாராருமே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஃபத்தாஹினுடைய பிரிவுகள் பலத்த சேதத்தை சந்திக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய தலைமையாக அறியப்பட்ட யாசர் அரபாத் லெபனான்ல இருந்து நிரந்தரமாகவே டியூனிசியாவுக்கு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. யாசர் அரபாத் முதல் தடவையாக எல்லாவற்றையும் துறந்து துனிசியாவில் தஞ்சம் புகிறார். இந்த அளவுக்கு அவர் எடுத்த தீர்மானங்கள் மிக பெரும் பிழையான பின்னடைவை சந்தித்ததை பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த யாரும் யாசர் அரபாத்தை குறை சொல்லாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, யாசர் அரபாத் உயிரோடு இருக்கும் போது அவர் செய்த பிழைகளை சுட்டிக்காட்டினார்கள், அவருக்கு எதிராக நின்றார்கள். ஆனால் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவரை விமர்சனத்துக்குள்ளாக்கவோ அவருடைய பிழைகளை சுட்டிக்காட்டவோ அவர்கள் தயாராகவில்லை. இதையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் யாசர் அரபாத்தினுடைய பயணம் சில பொழுதுகளில் பலருக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்கிய, இப்படி ஏன் செயல்பட்டார் என்று கேள்வி எழுப்புகிற இடங்களையும் தவிர்க்காமல் விட்டுவிட்டிருக்கிறது என்கிறது அல் ஜசீரா. குறிப்பாக கேம்ப் டேவிட் ஒப்பந்தத்திற்கு பிறகு அரபியர்கள் அத்தனை பேராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்த ஈஜிப்டுக்கு அவர் பயணிக்கிறார். அப்போது எகிப்தினுடைய ஜனாதிபதியாக ஹொஸ்னி முபாரக் செயல்படுகிறார். அவரை நேரடியாக இவர் சந்திக்கிறார். அரபு தேசங்களில் இருந்த பல நாடுகளும் இதை ஆதரிக்கவில்லை. யாசர் அரபாத்தை இந்த விவகாரத்தில் எதிர்ப்பதற்கும் துணிந்து விட்டார்கள். குறிப்பாக ஃபத்தாஹுக்குள்ளேயே யாசர் அரபாத்துக்கு எதிராக பல குழுக்கள் பிரிவுகள் உண்டாகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சிதறடிக்கப்படுகிற அதே நேரத்தில் தன்னுடைய அமைப்பு சிதறடிக்கப்படுகிறது. தன்னுடைய பயணம் பிழை என்று பல நாடுகளும் சொல்கிறது. நாம கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பார்ப்போமே, அதில் இருந்து மீண்டுலாமா என்று யோசிப்போமே என்கிற இடத்திற்கு கூட யாசர் அரபாத் செய்யவில்லை. அடுத்த ஆண்டு கெய்ரோவில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களாக இருக்கிற பாலஸ்தீனத்தினுடைய இஸ்ரேல் என்று கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெளியில யாரெல்லாம் சண்டையிடுகிறார்களோ அது பயங்கரவாதம் என்கிற வார்த்தையை யாசர் அரபாத் பயன்படுத்தியது முழு அரபு தேசத்தையுமே ஒரு உலுக்கியது என்று சொல்லலாம். பாலஸ்தீனத்துக்குள்ள தங்களுடைய நாட்டுக்காக போராடுகிற மக்களை அந்த நாட்டுக்காகவே போராடிய தலைவன் எதிர்த்து நின்று இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது ஆச்சரியத்தின் உச்சிக்கே மக்களை அழைத்து சென்றது என்கிறது அல் ஜசீரா. இதே போன்று யாசர் அரபாத்துடைய விவகாரத்தில் ஆச்சரியத்தை உண்டாக்கிய இன்னும் ஒரு முடிவும் என்னன்னா, பல ஆண்டுகளாக நான் திருமணமே செய்ய மாட்டேன், பாலஸ்தீன மக்களுக்காக நான் திருமணம் செய்யாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த யாசர் அரபாத் திடீரென இந்த சம்பவங்கள் 1982 ஆரம்பித்து 88, 89, 90 கால பகுதிகள் வருகிற போது அடுத்ததாக அவர் கொடுத்த இன்னும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, 1990 தன்னுடைய அலுவலகத்தின் தன்னுடைய செயலாளராக செயல்பட்ட சுஹா தவில் என்கிற பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார். இத்தனை நாட்களாக நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்லி வந்த முதியவர் அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்கிறார். இவர்களுக்கு பிறந்த ஒரே மகள் தான் தற்போதும் உயிரோடு இருக்கக்கூடிய சுஹா என்கிற பெண்மணி என்கிற தகவல்களையும் அல் ஜசீரா குறிப்பிடுகிற அதே நேரத்தில் 1990 குவைத்துக்கு எதிரான ஈராக்கினுடைய படையெடுப்பை தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் பெரும்பாலும் PLOவுக்கு கிடைத்து வந்த உதவிகள் மொத்தமாக நிறுத்தப்படுகிறது. யுத்தம் காரணமாக அங்கு வேலை பார்த்த பல பாலஸ்தீன மக்களும் PLOவுக்கு பணம் அனுப்புவதை நிறுத்திவிடுகிறார்கள். எனவே PLO பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிற அதே நேரத்தில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு
யாசர் அரபாத் காசா ஜெரிகோ ஒப்பந்தத்தில் முதல் தடவையாக இட்சாக் ராபினோடு கையெழுத்திடுகிறார். இதுவும் இஸ்ரேலிய பாலஸ்தீன இந்த பிரச்சனை வரலாற்றில் யாசர் அரபாத் எடுத்த மிக பிழையான முடிவாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் இது ரகசிய ஆஸ்லோ ஒப்பந்தங்களினுடைய அடிப்படை விளைவு என்றும் அல் ஜசீரா கோடிட்டு காட்டுகிறது. யாசர் அரபாத்தை பொறுத்தவரையில் அவருடைய கூடவே இருந்த உறுப்பினர்கள், அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய பல பிரிவுகள் ஆஸ்லோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு காசா அதே போன்று மேற்கு கரைக்கு யாசர் அரபாத் திரும்புவதை எதிர்த்தும் யாசர் அரபாத் மீண்டும் மேற்கு கரைக்கு வருகிறார். பின்னர் பாலஸ்தீன ஆணையம், பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்கிற ஒன்று அமைக்கப்படுகிறது. அதனுடைய அதிகாரிகள் பெரும்பாலும் இந்த நாள் வரைக்கும் யாசர் அரபாத் காலத்தில் இருந்து ஊழல் பெருச்சாளிகளாக அறியப்படுகிறார்கள். இந்த வீடு உங்களுக்கு தான். இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா. உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம். சரியா? வந்து பாருங்கள், வீடை முதல்ல நீங்கள் பாருங்கள், காட்டுவோம் வாங்க. உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்தால் சரி. துவா செய்யுங்க அவங்களுக்காக. நிறைய சகோதரர்கள் இதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டி இருக்குது. எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம். எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை. தலைவருக்கு தெரியும், பள்ளி தலைவருக்கு. இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி. இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 9 வீடுகள் கட்டி இருக்குது, அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? சரி, சந்தோஷமாயிருங்க. எங்களோட பணி முடிஞ்சிருச்சு. சரியா? இனி உங்கள் வீடு இது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பேர் உண்டு, 7 பேர் தான் நினைக்கிறாங்க. 5 பொம்புல 3 ஆம்பளை ஒன்று சிலாங்க. சரி, இப்போ உங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறீங்க. இனி நான் இப்போலேருந்து உங்களோட வீடு தான் இது. இளைய தலைவர், சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம 5வது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கான வீடு தான் இது. நம்முடைய பணி முடிந்தது, அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய உதவிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பத்திற்குரிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். ஒரு வீழ்ந்து கிடக்கிற தேசம் சுதந்திரத்திற்காக ஆண்டாண்டு காலம் போராடி கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்த சகோதரர்கள் 2 ஆண்டுகள் பாரிய யுத்தங்களை செய்தாலும் இந்த PA என்கிற பாலஸ்டைன் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் சுகபோகத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறார்கள் என்பது உலகம் அறிந்த ஃபேமஸான ஒரு விஷயமாக இருக்கிற நேரத்தில் தான் யாசர் அரபாத் ஜெருசலத்துக்கு திரும்புகிற சந்தர்ப்பத்தில் ஏரியல் ஷரோன் இஸ்ரேல் பிரதம மந்திரியாக உருவெடுக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே பாலஸ்டைன் இஸ்ரேல் கொந்தளிப்பான சூழல் இருக்கும் போது ஜெருசலத்தினுடைய புனித மஸ்ஜிதுல் அக்ஸா பகுதிகளுக்கு ஏரியல் ஷரோன் வருகை தருகிறார். இது மிக பெரும் கொந்தளிப்பான சூழலை உருவாக்குகிற சந்தர்ப்பத்தில் ஏரியல் ஷரோனினுடைய உத்தரவின் பேரில் யாசர் அரபாத் சுற்றி வளைக்கப்படுகிறார். அபு அம்மார் என்கிற யாசர் அரபாத் அரபு சர்வதேச விமர்சனங்களுக்கு பாரிய அளவில் உள்ளாகி இருந்த அதே நேரத்தில் தான் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சுற்றி வளைப்பின் போதுதான் யாசர் அரபாத்துக்கு பதிலாக மஹமூது அப்பாஸ் என்கிற யாசர் அரபாத்தின் வளர்ப்பில் உருவான ஒருவர் கொண்டு வரப்படுகிறார். அதாவது யாசர் அரபாத்தையே ஓரங்கட்டுவதற்கு மஹமூது அப்பாஸ் கொண்டு வரப்படுகிறார். அதனால் தான் யாசர் அரபாத்தின் உண்மை போராளியாக செயல்பட்ட மர்வான் பர்கவுத்தி அவர்கள் இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவிக்கிற அவலமும் நடந்து வருகிறது. இந்த
இந்த முனாஃபிக்குத்தனமான செயல்பாடுகள் காரணமாக மஹ்மூத் அப்பாஸ் ஆட்சியை பிடிக்கிறார். மஹ்மூத் அப்பாஸுக்கு சுதந்திரமான ஆட்சி என்கிற ஒரு வரையறை கிடைக்கிறது. ஆனால் யார் மஹ்மூத் அப்பாஸை உருவாக்கினாரோ அந்த யாசர் அரஃபாத் முற்றுகையிடப்படுகிறார். இந்த நேரத்தில் தான் மஹ்மூத் அப்பாஸ் ஆயுத போராட்டத்தையே கைவிடுவதாக அவரும் அறிவிக்கிறார். ஏற்கனவே யாசர் அரஃபாத் சைலண்ட் ஆயிட்டாரு. அதைத் தொடர்ந்து மஹ்மூத் அப்பாஸும் இந்த அறிவிப்பை விடுத்தது மட்டுமல்லாமல் யாசர் அரஃபாத் ரமல்லாவில் முற்றுகையிடப்பட்டிருந்தார். அவரோடு சேர்த்து அவருடைய உதவியாளர்கள் 480 பேரும் முற்றுகையிடப்பட்டிருந்தார்கள். அபு அம்மார் யாசர் அரஃபாத் இந்த முற்றுகை காலகட்டத்துக்குள்ளாகத்தான் அக்டோபர் மாதம் 2004 அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. உடல் செரிமான நோயால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஆரம்பமாக அவருடைய உடல்நிலை தொடர்பாக வெளிவந்த தகவலாக இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு வருகிற போது இஸ்ரேலோடு பேசி ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக ஜோர்தானுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் மருத்துவ தேவைகளுக்காக. அங்கிருந்து வேறொரு விமானம் மூலமாக அவரை பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பேர்சி ராணுவ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்குதான் அவர் பல நாட்கள் ட்ரீட்மெண்ட் பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்ட நேரத்தில் தான் நவம்பர் 11ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு யாசர் அரஃபாத் மரணித்து விட்டார் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கே கிடைக்கிறது. ஏரியல் ஷரோன் இறப்பதற்கு முன்பதாகவே யாசர் அரஃபாத்தினுடைய உடல் ஜெருசலம்ல அடக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டாலும் ஏரியல் ஷரோன் அதுக்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். கெய்ரோவில் ஒரு பாரிய இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்டதற்கு பிறகு யாசர் அரஃபாத்தின் உடல் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ரமல்லாவில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில மருத்துவர்களுடைய அறிக்கை மிக தெளிவான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக அவருடைய மரணம் குறித்து பல முரண்பட்ட தகவல்கள் இருந்தாலும் பாலஸ்தீன மக்களும் அரேபியர்களும் அவருடைய மரணம் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்றே நம்புகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லது அவருடைய உடலில் ஏதோ ஒரு விஷம் கலக்கப்பட்டுத்தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட மருத்துவராக செயல்பட்ட டாக்டர் அஷ்ரஃப் அல் குர்தி என்கிறவர் வெளியிட்ட அறிவிப்பில் யாசர் அரஃபாத்தினுடைய மரணம் விஷத்தால் ஏற்பட்டிருக்கிறது, எனவே அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கிற அழைப்பை விடுத்தார். விஷத்தை கண்டறிவதற்காக இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் சொன்னாலும் இரத்த பரிசோதனையில் மாத்திரம் விஷத்தை கண்டறிய முடியாது. உண்மையான காரணத்தை உறுதியாக கண்டறிய வேண்டும் என்றால் பிரேத பரிசோதனை அதே போன்று திசு பகுப்பாய்வும் செய்யப்பட வேண்டும் என்கிற வலியுறுத்தலையும் அவர் தொடர்ந்து சொல்லி வந்தாலும் பிரான்சினுடைய மருத்துவ அறிக்கை அவருடைய உடலில் எந்த விஷமும் இல்லை என்கிற ஒரு அறிவிப்பை தான் கொடுத்திருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லி அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துவதை இந்த நாள் வரைக்கும் தவிர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில தான் யாசர் அரஃபாத்தினுடைய படுகொலை தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சுஹா அரஃபாத் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார். யாசர் அரஃபாத்தினுடைய மகள் அவர் தெரிவிக்கும் போது ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா, யாசர் அரஃபாத்தினுடைய மரணம் தொடர்பான தகவல்களை நான் வெளியிடுகிற போது அது பாரிய அதிர்வலைகளை அரபுலகத்தில் உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். அதை தாண்டி பிரான்சினுடைய சட்டத்தின் பிரகாரம் பேர்சி ராணுவ மருத்துவமனையில் மருத்துவம் பெற்ற யாசர் அரஃபாத்தினுடைய மருத்துவ அறிக்கைகளை வெளியிடுகிற உரிமை அவருடைய மகள் சுஹா அரஃபாத்துக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. எனவே அவர்தான் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டால் வெளியிட முடியுமே தவிர வேறு யாராலும் வெளியிட முடியாது என்கிற நிலையில் அவர் இந்த நிமிடம் வரைக்கும் மருத்துவ அறிக்கைகளை வெளியிடாமல் மௌனம் காக்கிறார் என்கிறது அல் ஜசீரா. ஒரு மாபெரும் தலைவன் மிக வீரமாக வீறு கொண்டு எழுந்து கடைசி நிமிடம் மெழுகுவர்த்தியை போல் இல்லாமல் ஆனான் என்கிற ஒரு வரலாற்று நிகழ்வைத்தான் யாசர் அரஃபாத்தினுடைய வரலாற்றில் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் போராட்டத்தின் சின்னமாக ஒடுக்கப்படுகிற மக்களுடைய ஆதர்சமாக ஒடுக்கப்படுகிற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக சுதந்திரத்தை வேண்டி குரல் எழுப்ப வேண்டும் என்பதற்கான அடையாளமாக கூஃபியாவோடு காட்சி தரக்கூடிய யாசர் அரஃபாத்தினுடைய ஆரம்பம் வெகுவாக பாராட்டப்படக்கூடியதாக உண்டானாலும் அதனுடைய இறுதி சோகமான ஒரு நிகழ்வாகத்தான் முடிந்திருக்கிறது. வரலாற்றில் யாசர் அரஃபாத் செலுத்திய தாக்கம் அபரிமிதமானது. ஆனால் பாலஸ்தீன விவகாரத்தில் அவர் எடுத்த இறுதி முடிவுகள் ஆபத்து ஆனது என்பதை அல் ஜசீரா மாத்திரமல்ல அரபுலகத்தின் பல தலைவர்களும் அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய வரலாற்று நாயகர்களும் இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலத்தில் என்ன
என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.